ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராக் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட கிரைம் த்ரில்லர் சீரீஸ். இந்த சீரீஸ் இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இந்த சீரீஸ்ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடும் 40 to 50 மினிட்ஸ் ஓடக்கூடிய சீரீஸ். இந்த சீரீஸ் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேரால பாராட்டப்பட்ட சீரீஸ். பட் என்னால் கொஞ்சம் டிலேவாக தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த சீரீஸ் எனக்கு எந்த அளவு ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரீஸோட ஸ்டோரி 1978ல பில்லா ரங்கா கேஸ் அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரீஸ். டெல்லியில வெல் செட்டில்டு மிலிட்ரி பேக்ரவுண்ட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில மிடில் ஏஜ்ல 2 பிள்ளைங்க இருக்காங்க, அக்கா தம்பி. அக்கா ரேடியோ ஸ்டேஷன்ல பாடுறதுக்காக தன்னோட தம்பியோட கிளம்பி போறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ ரேடியோ ஸ்டேஷனில் போய் விசாரிக்கலான்னு அவங்க அப்பா போய் பார்க்குறாரு, அங்கேயும் வரலன்னு சொல்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து 2 பிள்ளைங்களும் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் எங்கேயும் போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாரி தேடி பார்க்குறாங்க. ஃபைனலாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸை அந்த ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்க அலி ஃபசல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் ஹீரோ. இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் நடக்கிற சம்பவங்கள் தான் ராக். இந்த சீரீஸோட மிகப்பெரிய பலமாக எனக்குப்பட்டது இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே தான். ஒரு உண்மை சம்பவம், அதில் இவங்க கற்பனையாக சில விஷயங்கள்லாம் சேர்த்து சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தம் 8 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடும் 40 to 50 மினிட்ஸ் இருந்தாலும் இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக தான் போணுச்சு. அதுக்கு முக்கிய காரணமாக எனக்கு பட்டது இந்த சீரீஸை நான் லீனியரில் ப்ரெசென்ட் பண்ணது. ஒரு பக்கம் ஹீரோ மிஸ் ஆன பிள்ளைங்களை தேடுறது, இன்னொரு பக்கம் வில்லன்கள் அவங்களோட ஸ்டோரி அவுட்லைன், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது, அவங்களோட டிராவல் எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீன் பிளேயில் காட்டியிருந்தாங்க. இந்த 2 ஸ்டோரியும் ஒரு கட்டத்தில் ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும். ஸோ இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இந்த சீரீஸோட ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு முக்கியமான பலம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் வில்லன் கேரக்டர்ஸை ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்ததும் இந்த சீரீஸோட இன்னொரு பலமாகவும் இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளேக்கு சுவாரஸ்யத்தை கூட்டுற லெவலும் இருந்துச்சு. இந்த சீரீஸோட லாஸ்ட் எபிசோட் நமக்குள்ள பயங்கர இம்பாக்டை கொடுக்குற மாரி எமோஷனல் ப்ளஸ் டிஸ்டர்ப் பண்ணுற கண்டென்ட்டோட ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. வில்லன் கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த சீரீஸுக்கு பக்கபலமா இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல எனக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ராக் வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேயோட, ஆக்டர்ஸோட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸோட இப்ப அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ். இந்த கிரைம் த்ரில்லர் சீரீஸ் எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கான சீரீஸ் கிடையாது. ஏன்னா இந்த சீரீஸ்ல பயங்கர வயலன்ஸ், அதிக கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றது, அடல்ட் கண்டென்ட்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது சில தரப்பு ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போகலாம். என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமான்னு. ராக் சீரீஸை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.